இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. ஹalleluya. ஜீவ தண்ணீரை ஊற்றும் ஆண்டவரே இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise you, my King. Praise you, Savior. Praise you, Healer. Praise you, Redeemer. Hallelujah. இரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே, தூய்மையாக்கும் விடுதலை தாரும். அனைத்து கட்டுகளும் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. Hallelujah. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அனைத்து கட்டுகளும் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. கண்களும் காதுகளும் திறக்கப்படட்டும். வார்த்தைக்கு ஏற்றபடியாக நடக்கக்கூடிய கிருபை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise you, my King. Praise you, Savior. Praise you, Healer. Praise you, Redeemer. Amen. இன்னைக்கு 2 சாமுவேல் 23வது அதிகாரத்துல அடுத்த பகுதி 8வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் தியானிக்க போறோம். மேனாக அதுல ஆழமான விஷயங்கள் ஆண்டவர் இன்னைக்கு பேசுறதுக்காக விரும்புகின்றார். நம்ம அதுல தியானிக்கிறதுக்கு தியானிப்பதற்கு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எப்படி அவரு அங்க வீரர்கள் தாவீதிற்காக இங்க இஸ்ரேல் மக்களுக்காக போரிட்ட வீரர்களை 3 பேரை நம்ம பார்க்கிறோம். 3 வெவ்வேறு மனிதர்கள். ஒருத்தர் என்னன்னா 800 பேரை அவர் தனியா கொலை பண்ணியிருக்காரு. ஆண்டவருக்காக போரிட்டு ஜெயிச்சிருக்கிறாரு, கொலை பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு போட்டிருக்கோம். ஆனா இந்த எண்ணிக்கை கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். 1 கிரானிக்கல்ஸ் 11வது அதிகாரத்துல 11வது வசனத்துல பாத்தீங்கன்னா எண்ணிக்கை வேற மாதிரி இருக்கும். அது தவறான எழுதும் போது தவறான எழுத்து அப்படின்ற மாதிரி போட்டிருக்கோம் சொல்றாங்க. எண்ணிக்கைகள் வேறையாக இருந்தாலும் அந்த பொருள் ஒண்ணுதான். ஆவியானவர் ஆண்டவரோட கரம் அங்க அவங்களுக்கு வெற்றி கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இங்க நம்ம மெயினா அடுத்து தியானிக்க போற விஷயம், அடுத்த ஒரு விஷயம் புரிந்துக்க போற விஷயம் என்னன்னா, எலியாசர் போரிடும் போது கை சோர்ந்து இருக்கும் போது கூட அவர் தளராமல், மனம் தளராமல் அவர் போரிட்டு ஆண்டவருக்காக ஒரு வெற்றி இங்க ஒரு கிடைக்குது. அவரும் தாவீதும் சேர்ந்து சுயநலமாக அல்லாமல் ஆண்டவருக்காக போரிட்டு ஜெயிக்கின்றார்கள். அங்க பெரிய எண்ணிக்கையெல்லாம் கிடையாது. பெரிய எண்ணிக்கையெல்லாம் போருக்கு எண்ணிக்கையெல்லாம் இல்லை. ஆனாலும் அங்கு வெற்றி ஆண்டவர் தருகின்றார். 3வது மனிதர் எலியாசருக்கு அப்புறம் ஷமா அப்படின்ற ஒரு 3வது மனிதர் அவர் எப்படி போரிடுகின்றார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இவங்க எல்லாம் ஒரு சின்ன விஷயத்துக்காக போரிட்ட மாதிரி இருக்கும். ஷமா எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தோட்டத்துக்காக போரிடுற மாதிரி இருக்கும். ஆனா அந்த 3 மனிதர்களும் செய்யற விஷயங்கள் எல்லாரும் ஒரே விதமான விஷயங்கள் செய்யல. பெரிய ஷமாலாம் பெரிய விஷயங்கள்லாம் செய்த மாதிரி இருக்காது. அதுக்கப்புறம் 30 பேர் ஒரு பட்டியல் இருக்கும். ஒருத்தருக்குமே ஒரு விதமான ஆண்டவர் கிருபைகள் தந்திருக்கின்றார். இதுல மெயினா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான கிருபைகள் ஆண்டவர் தந்திருக்கின்றார். ஒருத்தருக்கு இருக்கிற கிருபை இன்னொருத்தருக்கு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒருத்தருக்கு இருக்கிற கிருபை இன்னொருத்தருக்கு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க வாழ்க்கையில போயிருக்கின்ற ஆண்டவர் நடத்திய பாதைகளுக்கு பொருந்தின கிருபைகளாக இருக்கும் அப்படின்றத நம்ம முக்கியமா புரிந்துக்க வேண்டிய ஒரு விஷயம். அவங்களுக்கு வாழ்க்கையில ஆண்டவர் எப்படி நடத்தினார், அதுக்கு ஏற்றபடியான கிருபைகள் அவங்க பெறுவார்கள் அப்படின்றதுதான் முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். எல்லாருக்கும் ஒரே விதமான கிருபைகள் இருக்காது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த உலக சார்ந்த கிருபைகள் அப்படின்றது மட்டும் கிடையாது. நம்ம பொருட்களா இருக்கலாம், எந்த ஆண்டவர் பொருளாதாரமாக இருக்கலாம், அதே நேரத்தில் ஆன்மீகமாகவும் இருக்கலாம். சில பேர் காட்சிகள் இருக்கும், அந்நிய பாஷை இருக்கும், ஆன்மீகமாகவும் இருக்கலாம். ஆனா இவங்க 3 பேர் இருக்கும்போது அவங்க பொறாமை, இன்னும் 30 பேர் இருக்காங்க. இந்த அளவுக்கு அவங்க பேர் இல்லை, அவங்க பேர் கூட போடல. அந்த அளவுக்கு ஒரு வீரர்கள் 30 வீரர்கள் இருந்தாங்கன்னு போட்டிருக்க ஒழிய, ஆனா இவங்க யாரு என்ன அப்படின்னு சொல்லி தனித்துவமாக எடுத்து சொல்லப்படவில்லை. அந்த மாதிரி தனித்துவமா எடுத்து அவரை பத்தி அந்த மாதிரி சொல்லலை. அவங்க 30 பேர்ல யாருமே பெருசா சாதிக்கவில்லை அப்படின்றதான் போட்டு. ஸோ இங்க முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது, இந்த பொறாமை இருக்கக்கூடாது அப்படின்றதான் நம்ம இன்னைக்கு மெயினா தியானிக்க போற விஷயமே இதுதான். பொறாமையினால நம்ம அழிவுக்கு உள்ளாகும். அது நம்மளை
உள்ள இருந்து அதை வந்து சாப்பிடும். நீதிமொழிகளின் புத்தகம் 27வது அதிகாரத்துல 4வது வசனம். நீதிமொழிகள் புத்தகம் 27வது அதிகாரத்துல 4வது வசனம். அதுல தெளிவா போட்டிருக்கோம், கோவம் கூட இருந்துடலாம், ஆனா பொறாமைக்கு மட்டும் நம்ம இடமே கொடுத்துடக்கூடாது கொஞ்சம் கூட அப்படின்றது ஆண்டவர் வந்து எச்சரிக்கின்றார். வாசிக்கிறீங்களா? நீதிமொழிகள் 27ல 4வது வசனம். தினம் கொடியது, சீற்றம் பெருவெள்ளம் போன்றது, ஆனால் பொறாமையின் கொடுமையை எதிர்த்து நிற்க யாரால் இயலும்? ஆமென். ஆமென். மற்ற இருக்கின்ற பாவங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பொறாமையை ஒப்பிட்டு பார்க்கும்போது ஏதாவது ஒரு சிற்றின்பம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு இன்பம் கிடைக்கும். ஆனால் இந்த பொறாமை அப்படின்ற ஒரு பிரச்சனையில, பாவத்துல தொடக்கத்துல இருந்து கடைசி வரைக்கும் நமக்கு வேதனை தான், நமக்கே தான் நம்ம வேதனை வந்து உருவாக்கிக்கின்றோம். அதுல ஒரு சிற்று இன்பம் ஒண்ணு கூட கொஞ்சம் கூட கிடையாது. எந்த வேதனையா எந்த பாவமா இருக்கட்டும், ஏதாவது ஒரு விதமான ஒரு கொஞ்சமாவது வந்து கொஞ்சம் நம்ம சந்தோஷத்தை வந்து அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இந்த ஒரு பாவத்தை பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நமக்கு வந்து வேதனை தான். யாக்கோபு இன்னும் தெளிவாக சொல்றாரு, இந்த பொறாமையை வந்து ஆழ்ந்து தியானித்து அவர் வந்து தெளிவுபடுத்துகின்றார் நமக்கு. யாக்கோபு நூல் 4வது அதிகாரத்துல 2லிருந்து 4 வரைக்கும். நம்ம ஆசைப்படுகின்றோம், கிடைக்கல, அதனால கொலை பண்றோம், நம்ம பொறாமையில் நம்ம என்ன சண்டை போடுறோம். அதுக்கப்புறம் ஏன்னா கடவுள்கிட்ட கேட்கறது கிடையாது, கேட்டாலும் சுயநலமாக கேட்பதனால பெறுவது கிடையாது. அதனால யாக்கோபின் நூல் 4வது அதிகாரத்துல 2லிருந்து 4 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? நீங்கள் ஆசைப்படுவது கிடைக்காததால் கொலை செய்கிறீர்கள், பேராசை கொள்கிறீர்கள், அதை பெற முடியாதால் சண்டை சச்சரவு உண்டாக்குறீர்கள். அதை நீங்கள் ஏன் பெற முடிவதில்லை? நீங்கள் கடவுளிடம் கேட்பதில்லை. நீங்கள் கேட்டாலும் ஏன் அடைவதில்லை? ஏனெனில் நீங்கள் தீ எண்ணத்தோடு கேட்கிறீர்கள், சிற்றின்ப நாட்டங்களை நிறைவேற்றவே கேட்கிறீர்கள். போல செயல்படுவோரே, உலகத்தோடு நட்பு கொள்வது கடவுளை பகைப்பது என்பது உங்களுக்கு தெரியாதா? உலகத்துக்கு நண்பராக விரும்பும் எவரும் கடவுளை பகைப்பவர் ஆவார். ஆமென். ஆமென். சோ இங்க தெளிவா நீங்க பாத்தீங்கன்னா இந்த பொறாமையோட பிரச்சனைகள் என்ன அப்படின்ட்டு நீங்க பார்க்கலாம். இன்னும் அது வந்து நம்மள மாதிரி சாதாரண மனிதர்களுக்கு வருகின்ற ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. சீடர்கள் இதை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இந்த பொறாமை என்ற ஒரு நோய் சீடர்களை வந்து ரொம்ப அதிகமா தாக்கியிருக்கிற ஒரு விஷயம் அப்படின்றது அவங்க வாழ்க்கையில இருந்து புரிஞ்சுக்கலாம். நம்ம வாழ்க்கையில இருந்து நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம். நம்ம ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்த நல்லா கூர்ந்து கவனிச்சு தியானித்து இதுக்கு பதில் சொல்லுங்க. மத்தேயு 18வது அதிகாரத்துல 1வது வசனம். மத்தேயு 18வது அதிகாரத்துல 1வது வசனம். அதுல விண்ணுலகத்துல யார் பெரிய ஆள் அப்படின்ற ஒரு கேள்வி அவங்களுக்குள்ள எழும்புது. அது இயேசு ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க, விண்ணுலகத்தில் யார் பெரிய ஆள் அப்படின்ட்டு. ஆண்டவர் அற்புதமான ஒரு பதில் சொல்றாரு. ஆனா முக்கியமா இவங்க எதனால இந்த கேள்வி கேட்டாங்க அப்படின்றத நம்ம தியானிக்க போறோம். சரிங்களா? மத்தேயு 18வது அதிகாரத்துல 1வது வசனம். எதனால இந்த கேள்வி சொல்றீங்களா? என்ன உங்க அபிப்பிராயம் என்ன? மத்தேயு 18வது அதிகாரத்துல 1வது வசனம். வாசிக்கிறீங்களா? மத்தேயு 18ல 1வது வசனம். அந்நேரத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். ஆமென். 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 சொல்லுங்க. எதுக்காக இங்க இதுல பாருங்க, எதுக்காக இந்த கேள்வியை சீடர்கள் இயேசு ஆண்டவர்கிட்ட இந்த கேள்வி எதற்காக கேட்கிறாங்க? என்ன காரணம்? என்ன நினைக்கிறீங்க? இயேசு ஆண்டவருக்கு அப்புறம் அந்த சீடத்துவ நிலைய வழி நடத்தக்கூடியது யார், அதுல தலைவரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கேட்டிருப்பாங்க. இதே நீங்க வந்து 16வது அதிகாரத்துக்கு போயிட்டீங்கன்னா, 16வது அதிகாரத்துல முன்கூட்டியே வந்து ஆண்டவர் சொல்லிட்டாரு,
பேதுரு, உன் கையில நான் வந்து சாவியை கொடுக்குறேன் அப்படின்னு 16வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, பேதுரு கிட்ட ஆல்ரெடி வந்து நீ வந்து உன்கிட்ட வந்து இது யாரும் வெளிப்படுத்தல, விண்ணக தந்தை வெளிப்படுத்தியிருக்கின்றார் அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றார். நான் உனக்கு நான் தருகின்றேன், எல்லாருக்கும் தான் சொல்லல. பேதுருவை நோக்கி மத்தேயு 16வது அதிகாரத்துல 19வது வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. அற்புதமான ஒரு ஆசீர்வாதம். 17ல இருந்து 20 வரைக்கும் கூட வாசிக்கலாம். 17ல இருந்து 19 வாசிச்சீங்கன்னா தெரியும், உங்களுக்கு தெளிவா தெரியும். உன் மேல நான் வந்து திருச்சபையை கட்டுவேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் பேச்சுக்கு இடமே இல்லை. இந்த மாதிரி ஒரு சிந்தனைக்கு இடமே இல்லை. எதனால இந்த சண்டை வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயம்ன்றது மட்டும் கிடையாது. 17வது அதிகாரத்திலேயே கடைசியில வந்து டாக்ஸ் உன்னோட பேதுரு கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்கறாங்க. டாக்ஸ் வந்து கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி. 24ல இருந்து 27 வரைக்கும் வாசித்தீங்கன்னா, இயேசு ஆண்டவர் ஒரு 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 காயினை எடுத்துட்டு இவரு கொடுப்பாரு. யார டாக்ஸ் வந்து அவருக்கும் பேதுருவுக்கும் மட்டும் வந்து அவங்க டாக்ஸ் பே பண்ணுவார். அதை பார்த்த உடனே மக்கள், இந்த சீடருக்கு உள்ள வந்து ஒரு குழப்பங்கள் அதிகமாகுது. அது மட்டும் இல்ல, மத்தேயு 17வது அதிகாரத்துல 1வது வசனத்தை பாத்தீங்கன்னா, பேதுரு, யாக்கோபு, யோவான் இவங்க 3 பேரை மட்டும் கொண்டு போய் அவர் வந்து மலையில கொண்டு போவார். சில பேருக்கு அதிகமான வந்து ஞானத்தையும் ஆண்டவர் கொடுப்பார். சில பேர் ஆண்டவர் வந்து சில அதிகமான திறனை கொடுப்பார். நம்ம அவங்களை பார்த்து இந்த மாதிரி பொறாமைப்படக்கூடாது. அதனால என்ன ஆகுது, அவங்களுக்குள்ள சண்டைகள் வருகின்றது இந்த பொறாமைப்படுவதனால. பேதுரு அதனால மத்தேயு 18வது அதிகாரத்துல 21வது வசனத்தை எடுத்து வாசி பாருங்க. என் சகோதரன் பேதுரு மட்டும் தனியா வந்து கேட்கிற ஒரு கேள்வி, என் சகோதரன் எனக்கு எதிராக பாவம் செய்தால் எத்தனை வாட்டி நான் அவனை மன்னிக்கணும்? நீங்க நிறைய ஆசீர்வாதம் கொடுத்துட்டு இருக்கீங்க, எனக்கு எதிராக வந்து பல பேர் எனக்கு எதிராக போரிட்டு இருக்காங்க, எனக்கு எதிராக பல பேர் நிறைய விஷயங்கள் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவரோட கவலையை வந்து எத்தனை வாட்டி நான் மன்னிக்கணும், மன்னிச்சுட்டே இருக்கிறேன், இன்னும் வந்து அவங்க என்னை வந்து தவறாதான் புரிஞ்சுக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவர் குற்றச்சாட்டை எழுப்புகின்றார். இந்த மாதிரி பிரச்சனைகள் ஆன்மீக சமூகத்திலையும் வரும். ஆன்மீக ஆண்டவரை தெரிந்தவர்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு பேர்ல தான் நம்ம பல நேரத்தை சிந்திக்கணும். செயல்பாட்டுல பாத்தீங்கன்னா இன்னும் எப்படி அதிகமா ஆன்மீகமா இருக்கட்டும், நம்ம வளரலாம். நமக்குள்ள போட்டி தான் அதிகமா இருக்கு. விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மை ரொம்ப கம்மி. அது ஆவியானவர் செயல்பாடு கிடையாது அப்படின்றது புரிந்து கொள்ள ஆண்டவர் அன்னைக்கு அழைக்கின்றார். இது பொறாமையினால் வருகின்ற ஒரு சிந்தனை. ஆவியானவர் அங்க செயல்பாடு இல்லை. மத்தேயு 20வது அதிகாரத்துல இந்த சூழ்நிலை எல்லாம் அப்புறம் யாக்கோபும் இவங்களும் வந்து யோவானோட அம்மா வந்து செபதியின் அம்மா வந்து என்ன சொல்றாங்க, வலது பாகத்திலும் வலது இடது பக்கத்திலையும் வந்து உட்காருவதற்காக அரியணையில் உட்காரும் போது 2 பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு ஆசையா வந்து கேட்கறாங்க. மற்றவர்கள் எல்லாருக்குமே வந்து இவங்க 2 பேர் மேலேயும் கோவம் தான். இப்போ ஆண்டவர் சொல்றார், இல்ல, வேலையாளன் அந்த ஒரு சிந்தனையை உங்களுக்குள்ள வச்சுக்கோங்க. நீங்க தவறா சிந்திக்கின்றீர்கள், தவறான எண்ணங்கள் கொண்டிருக்கின்றீர்கள் அப்படின்ட்டு. இந்த பொறாமையினால நம்ம இந்த பேராசையும் பொறாமையினால நம்ம வந்து கடவுளை விட்டு ரொம்ப தூரம் போய்கிட்டு இருக்கோம். நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கோமா? அதை எப்படி ஆண்டவருக்காக இன்னும் நான் பணி செய்யலாம், ஆண்டவருக்காக இன்னும் நான் எப்படி என்ன செய்யணும், ஆண்டவரே உங்களுக்காக நான் என்ன செய்யணும், உங்க மகிமைக்காக நான் என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள இல்லை. அதனாலதான் இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. மற்ற 10 பேரும் கேட்ட உடனே அவங்களுக்கு மேல கோவம். பவுலுக்கு எதிராக பல பேர் வந்து சண்டை போட்டாரு. எவ்வளவுக்கு நம்ம வளர்றோமோ நம்மளை வந்து பவுலுக்கு எதிராக நிறைய பேர் வந்து சண்டை போரிட்டார்கள். அதனால சொல்றாரு, எனக்கு அனைத்து கிஃப்டும் உங்களுக்கு கிடைக்குமா, ஆன்மீக இந்த ஆவியானவரோட அனைத்து தானங்களும் அவர் பெற்றிருந்தார் அப்படின்னு போட்டிருக்கோம். அனைத்து தானங்களும் அவர் பெற்றிருந்தார். நம்ம ஆசைப்படலாம், தவறு கிடையாது. இன்னும் அதிகமான எனக்கு வந்து ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும், எனக்கு வந்து அதிகமான கிஃப்ட், காட்சிகள், சில பேர் காட்சிகள் வரும், சில பேருக்கு வந்து
கனவு வழியாக ஆண்டவர் பேசுவார். அதெல்லாம் பார்த்த உடனே நம்ம பொறாமப்படுகின்றோம். அதுக்கு ஆண்டவர் கிட்ட கேட்பதற்கு பதிலாக அங்க ஆவியானவர் செயல்படுவது நம்ம அனுமதிப்பது கிடையாது. ஆவியானவர் அங்க செயல்பட முடியாத விதத்தில் நம்ம வந்து செயல்பட்டுட்டு இருக்கோம். அப்படி இல்ல. ஆ, எல்லா எல்லா தானங்களும் வந்து பவுலுக்கு கொடுத்திருந்தாரு. எதனால? இதே மத்தேயு 20வது அதிகாரத்துல வாசிச்சு பாருங்க. என் கிண்ணம் நீங்க வந்து உங்களால குடிக்க முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. என் கிண்ணம் உங்களால குடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி. நான் குடிக்கின்ற கிண்ணம் உங்களால எடுத்துக்க முடியுமா? அந்த அந்த அளவுக்கு அவங்க வந்து கஷ்டப்படுவதற்கு அவங்க தயாரா? அந்த பாரங்கள் சிலுவையை தூக்கி என் பின்னாடி வருது தயாரா? அந்த கேள்வி நம்ம கிட்ட கேட்டா நம்ம எந்த அளவுக்கு வந்து அது ஏற்றுக்கொள்வது தயாரா இருக்கும். மத்தேயு 20வது அதிகாரத்துல 20வது வசனத்துல இருந்து 27வது வசனம் வரைக்கும் 28 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? 20ல இருந்து 28 வரைக்கும். பின்பு செபதேவின் மனைவி தம் மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு இயேசுடன் வந்து பணிந்து நின்றார். உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார். அவர், நீர் ஆட்சி புரியும் போது என் மக்களாகிய இவர்கள் இருவருள் ஒருவன் உமது அரியணையின் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமர செய்யும் என்று வேண்டினார். அதற்கு இயேசு, நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்க போகும் துன்ப கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார். அவர்கள், எங்களால் இயலும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, ஆம், என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவதோ எனது செயலல்ல. மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவர்களுக்கே அவை அருளப்படும் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் அச்சகோதரர் இருவர் மீதும் கோபம் கொண்டனர். இயேசு அவர்களை வரவழைத்து, பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள். உயர்குடி மக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். இதை நீங்கள் அறிவீர்கள். உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும். உங்கள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கு வந்தார் என்று கூறினார். ஆமீன். ஆமீன். இது வந்து ஒரு இந்த காலகட்ட பிரச்சனை. இயேசுவாண்ட ஒரு காலகட்டத்துல மட்டும் இருந்த பிரச்சனை எல்லாம் கிடையாது. மோசே காலகட்டத்துல வந்து 3000 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் தியானிப்போம். எண்ணிக்கை நூல் 12வது அதிகாரத்துல 1ல இருந்து 15 வரைக்கும் வாசிச்சு பாருங்க என்ன நடக்குது அப்படின்னு. அவங்க மோசேக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டை எழுப்புறாங்க. எதனால ஒரு கல்யாணம் பண்ணாரு அப்படின்னு சொல்லி. எதனால பாத்தீங்கன்னா, ஏன் எங்க வழியா பேசலையா கடவுள் அப்படின்ற ஒரு ஆணவம். அவங்க வழியாக ஆவியானவர் பேசியிருக்கின்றார்ன்ற ஒரு ஆணவம். அவங்க அதிகாரம் அவங்களை விட்டு விலகி செல்கின்றது அப்படின்ற ஒரு ஆணவம். மோசைக்கு எதிராக குற்றச்சாட்டை எழுப்புறார்கள். அதனால ஒரு தண்டனை பெறுகின்றார்கள். ஆனா நீங்க கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான சில வசனங்கள் இருக்குது இதுல. எண்ணிக்கை நூல் 12வது அதிகாரத்துல எண்ணிக்கை நூல் 12வது அதிகாரத்துல 12வது 11வது வசனத்துல இருந்து 11ல 9வது வசனத்துல இருந்து 15வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறீங்களா? எண்ணிக்கை நூல் 12வது 9ல இருந்து 15. மேலும் ஆண்டவரின் சினம் அவர்கள் மேல் மூண்டது. அவர் அகன்று சென்றார். கூடாரத்தின் மேலிருந்து மேகம் அகன்றதும் மெரியாமை பனி போன்ற வெண்மையான தொழுநோய் பிடித்தது. ஆரோன் மெரியாம் பக்கம் திரும்பவே அவள் தொழுநோயாளியாய் இருக்க கண்டார். ஆரோன் மோசையிடம், என் தலைவரே, அறிவீனமாக நாங்கள் செய்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்த வேண்டாம். தாயின் வயிற்றிலிருந்து செத்து பிறந்த அரைக்குறை குழந்தை போன்று இவள் ஆகாதிருக்கட்டும் என்றார். மோசே ஆண்டவரிடம் முறையிட்டு, கடவுளே, இவளை குணமாக்க வேண்டுகிறேன் என்றார். ஆனால் ஆண்டவர் மோசையிடம், அவள் தந்தை அவள் முகத்தில் காரி துப்பி இருந்தால் 7 நாட்கள் அவள் வெட்கப்பட வேண்டாமோ? பாளையத்துக்கு புறம்பே அவள் 7 நாட்கள் விலக்கப்பட்டிருக்கட்டும். அதன் பின் மீண்டும் அவள் உள்ளே கொண்டு வரப்படலாம் என்றார். அவ்வாறே மெரியாம் 7 நாட்கள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்தாள். மெரியாம் மறுபடியும் உள்ளே கொண்டு வரப்படும் வரை மக்கள் தங்கள் பயணத்தை தொடரவில்லை. ஆமீன். இதுல கடைசியில யாரு கஷ்டப்பட்டா? மிரியாமும் ஆரோனும் செய்த பாவத்தில் மோசைக்கு எதிராக பேசுவதன் வழியாக யார் இங்கே வேதனைப்பட்டாங்க? இந்த முழு சமூகமே வேதனைப்படுகின்றது. சீடர்கள் பொறாமைப்படுங்க. இயேசுவாண்டவருக்கு எவ்வளவு வந்து வேதனை இருந்திருக்கும்.
ஆனாலும் நம்ம வந்து அந்த பொறாமைக்கு நம்ம இடம் கொடுக்காம இருப்பது கிடையாது. அங்க ஆவியானவருக்கு பதிலாக சாத்தானுக்கு நம்ம இடம் கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் நீங்க. நம்ம எல்லாருமே வந்து ஆண்டவரின் சரீரம், ஒரே சரீரம். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்துல இந்த தானங்கள், வரங்கள் எல்லாம் பத்தி பேசும்போது, ஒருத்தன் பெருசு, இன்னொருத்தன் சின்னது அப்படின்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாரும் வந்து எல்லாருக்கும் விதவிதமான வந்து வழி அதான் கிருபைகள் கொடுத்திருக்கலாம். சில பேருக்கு அதிகமான கிருபைகள் இருக்கும். ஆண்டவர் வந்து ஆசீர்வாதங்கள், உலக சார்ந்த ஆசீர்வாதங்கள் நிறைய கொடுத்திருக்கலாம். யார் என்ன ஆசீர்வாதம் பெற்றோம், எப்படி நம்ம வழி நடத்தப்படுகின்றோம், எதற்காக ஆண்டவர் நம்மளை பயன்படுத்துகின்றார்ன்றதை விட இந்த பொறாமைக்கு இடம் கொடுக்காம, எப்படி இன்னும் ஆண்டவரே நான் உங்களுக்காக நான் வந்து பயனாக இருக்க முடியும், உங்களுக்காக நான் உங்க திருச்சபைக்காக நான் வந்து கெட்டி எழுப்புவதற்கு நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு யோசிக்கணும். ஒரே சரீரத்தின் நம்ம வந்து அதை உணரணும். முதல்ல அதை நம்ம உணரணும், நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம ஆழமான ஒரு முக்கியமான ஒரு விஷயம். மோசே, ஆரோனும் மிரிமும் தவறு செய்யும் போது அந்த சமூகம் அங்கிருந்து நகர முடியல. கானான் தேசத்துக்கு செல்வதற்கு அந்த பாதையில இருக்கிறாங்க. இந்த பாவத்தினால 7 நாள் அங்க உட்கார வேண்டியதா இருந்தது. அவங்களால அந்த பயணத்துல முன்னாடி செல்ல முடியல. அந்த பாவத்தினால, ஒரே காரணத்தினால அங்க மரியத்தை காத்து நிக்கிறாங்க. அங்க அவங்களால வளர முடியல. நம்ம பாவத்தினால நம்ம குடும்பத்துல பல பேர் வந்து கஷ்டத்துல இருக்கலாம். நம்ம பிடிவாத குணத்தினாலேயே இருக்கலாம். பொறாமையன்னு மட்டும் கிடையாது. பிடிவாத குணம் ஆணவத்திலேயே இருக்கலாம். நம்ம பல பேர், நம்ம மட்டும் இல்ல, பல பேர் கஷ்டப்படுறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இந்த 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்துல 26ல இருந்து 28 இல்ல 31 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? ஓர் உறுப்பு துன்புற்றால் அதனுடன் மற்ற எல்லா உறுப்புகளும் சேர்ந்து துன்புறும். ஓர் உறுப்பு பெருமை பெற்றால் அதனுடன் மற்ற எல்லா உறுப்புகளும் சேர்ந்து மகிழ்ச்சியுறும். நீங்கள் கிறிஸ்துவின் உடல், ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள். அவ்வாறே திருச்சபையிலும் கடவுள் முதலாவது திருத்தூதர்களையும், இரண்டாவது இறைவாக்கினர்களையும், மூன்றாவது போதகர்களையும், பின்னர் வல்ல செயல் செய்வோர்களையும், அதன் பின் பிணிதீர்க்கும் அருள்கொடை பெற்றவர்கள், துணை நிற்பவர்கள், தலைமையேற்று நடத்துபவர்கள், பல்வகை பரவச பேச்சு பேசுகிறவர்கள் ஆகியோரையும் ஏற்படுத்தினார். எல்லாருமே திருத்தூதர்களா? எல்லாருமே இறைவாக்கியர்களா? எல்லாருமே போதகர்களா? எல்லாருமே வல்ல செயல் செய்பவர்களா? இல்லை. எல்லாருமே பிணி தீர்க்கும் அருள் கொடையை பெற்றவர்களா? எல்லாருமே பரவச பேச்சு பேசுவர்களா? எல்லாருமே விளக்கம் அளிப்பவர்களா? இல்லையே. எனவே நீங்கள் மேலான அருள் கொடையை ஆர்வமாய் நாடுங்கள். மேலான அருள் கொடையை நாடுவதற்கு தவறு கிடையாது. ஆனா முக்கியமா இது 13வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, அன்புல எல்லாம் கொடையும் இருந்தா அன்பு இல்லைன்னா பயனே கிடையாது. இதோட மருந்து என்ன? இந்த பொறாமையின் மருந்து என்ன? ஒரே ஒரு மருந்து தான். இந்த அன்புல நம்ம வந்து மற்றவர்களை எந்த விதத்துல கருதுகின்றோம் அப்படின்னு சிந்திக்க அழைக்கின்றார் ஆண்டவர். பிலிப்பியர் 2வது அதிகாரத்துல 3ம் 4ம் எடுத்து வாசி பாருங்க. மற்றவர்களை உங்களை விட மேலாக கருதுங்கள், கீழாக கருதாதீர்கள். திருப்பாடல் அது பிலிப்பியர் 2வது அதிகாரத்துல 3, 4, 5 வாசி. கட்சி மனப்பான்மைக்கும் வீண் பெருமைக்கும் இடம் தர வேண்டாம். மனத்தாழ்மையோடு மற்றவர்களை உங்களில் உயர்ந்தவராக கருதுங்கள். நீங்கள் யாவரும் உங்களை சார்ந்தவற்றில் அல்ல, பிறரை சார்ந்தவற்றிலே அக்கறை கொள்ள வேண்டும். கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களிலும் இருக்கட்டும். ஆமென். ஆமென். இந்த பல பேரை வழி நடத்தி கொண்டிருக்கின்றேன். அப்போ வந்து இது இப்போ ஒரு டீம் ஆண்டவர் கிருபையால ஒரு டீம் மாதிரி இப்போ ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இப்போ உங்களை வழி நடத்தி சில ஆண்டவர் வந்து அற்புதமான செயல்கள் செய்கிறார். இதுக்கு முன்னாடியும் வந்து ஒரு டீம் இருக்கு. அவங்களுக்குள்ள இந்த மாதிரி ஒரு பொறாமை வந்திருந்தது. இந்த பொறாமை வழியாக அவங்க சிதறி ஒன்றும் இல்லாம அவங்க ஆன்மீகம்லாம் வந்து குறையிற மாதிரி விதத்துல வந்து சாத்தான் எப்படி, ஒரே ஒரு விஷயம் தான், ஆணவம், இந்த பொறாமை, இந்த 2 விஷயம் போதும், எங்கேயும் வந்து இந்த பிரிவினை அவனால கொண்டு வர ரொம்ப எளிதாக கொண்டு வர முடியும். அன்பு இல்லை, நம்ம மற்றவங்க மேல அன்பு இல்லை.
நான் வந்து மற்றவங்களால ஏற்றுக்கொள்ளப்படணும். நான் வந்து எல்லார் முன்னாடியும் வந்து தெரியணும். நான் வந்து எல்லார விட பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளணும். அப்படி சிந்திக்கணும் எல்லாரும். மற்றவங்களுக்கு எப்படி பணிவிடை செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்ல அப்படின்னு சொன்னா, கடைசி வரைக்கும் நம்மளால வளர முடியாது. ஆண்டவரின் பிள்ளையாக இருக்க முடியாது. ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள பிள்ளையாக இருக்கணும். இன்னும் ஆன்மீகத்துல வளரணும். இன்னும் அதிகமா வந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னு தான் ஆசைப்படுறாரு. ஆனா அதுக்கு ஏற்றபடியாக நம்ம அந்த சிலுவையை தூக்குவது தயாரா இருக்கணும். அந்த வேலையாளன் என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள ஆழமாக பதிந்து இருக்கணும். அது இல்லாதனால தான் நம்ம ஆன்மீகத்துல அந்த அளவுக்கு வளருவது கிடையாது. நம்ம இது இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கணும்னா, இதுவரைக்கும் நம்ம தியானித்துக் கொண்டிருந்த சவுல் எப்படி இருந்தார்? சவுலின் வாழ்க்கையை தியானித்து பாருங்க. அவர் எப்படி இருந்தார்? பொறாமையினால அவரு பாவத்திலிருந்து கடவுளை விட்டு விலகினார் அப்படின்றதெல்லாம் மறந்துட்டாரு. தாவீதுக்கு அவ்வளோ வளர்றாரு அப்படின்னு சொல்லி பொறாமையினால அவருக்கு பின்னாடியே சென்று இருந்தாரு. கடைசியில அவரோட வாழ்க்கை அழிவு தான் அதனாலேயே ஆயிடுச்சு. இதே அதை விட்டுட்டு தாவீது வளர்றாரா, ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார், ஆண்டவருக்கே மகிமை அப்படின்னு விட்டுட்டு அவர் எப்படி கடவுளை விட்டு விலகி சென்றிருக்கின்றார் தியானித்தாரா? தியானித்திருந்தார்னா எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கலாம் தெரியுமா? ஆனா அதே நேரத்துல இன்னொரு மனிதர் யாரு? ஜொனாதன். அவரு சிந்திச்சிருக்க வேண்டியது என்ன? அடுத்த அடுத்த ராஜா நான் தான் அப்படின்னு வந்து தாவீதோட சேர்ந்திருக்க வேண்டிய ஒரு அவசியமும் கிடையாது. ஒரு கட்டாயமும் கிடையாது. ஆனா ஆவியானவர் அங்க செயல்படுறாரா? ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை அவர் கொடுத்திருக்கின்றார் அப்படின்னு அதுல அவர் தாவீது தான் அடுத்த ராஜா அப்படின்ட்டு வந்து ஏற்றுக்கொள்கின்றார். ஆண்டவர் வந்து திருவுளம் இதுவா? நான் ஏற்றுக்கொள்ள தயார். தாவீதை உதவி செய்கின்றார். இத்தனைக்கும் அந்த ஒரு சுயநலமான ஒரு மனநிலை நம்ம விட்டுட்டு இந்த இந்த அன்புல ஆண்டவரின் அன்பை ஏற்றுக்கொண்டு நம்ம ஆண்டவரின் அன்புல செயல்பட்டா நம்ம வளரலாம். நம்ம சமூகம் வளரும். ஆவியானவர் அங்க நிரம்பி இருப்பார். நம்ம சின்னதாக நம்மளால வந்து தயக்கமா இருக்கு, நம்மளால சிறு பிள்ளை ஆக முடியல அப்படின்னு சொன்னா அது ஒரு கிருபை. அது ஆண்டவர் தருவார். நமக்கு ஒவ்வொருத்தருக்குமே அவர் தருவார். எப்ப நம்ம இந்த 5 தாளந்துகளை எப்படி பயன்படுத்துறோன்றது மட்டும் கிடையாது, எந்த எண்ணத்துல நம்ம பயன்படுத்துகின்றோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பார்த்துட்டு தான் இருக்கிறார். ஆண்டவருக்கு ஏற்றபடியான ஒரு மனநிலையில நம்ம வந்து பயன்படுத்தும் போது அதை ஆசீர்வதிப்பார். அது 2 மடங்காக இந்த தாளந்தின் ஊமையில எந்த தாளந்தாக இருக்கட்டும், பொருட்களாக இருக்கலாம், நம்ம வந்து பொருளாதாரம் விதமாக ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கலாம். ஆண்டவரின் மகிமைக்காக நம்ம அதை பயன்படுத்தும் போது 2 மடங்காக ஆண்டவரால் அதையும் ஆசீர்வதிக்க முடியும். ஆண்டவரோட மகிமைக்காக எந்த ஒரு ஆசீர்வாதமாக இருக்கலாம், உலக சார்ந்த ஆசீர்வாதம், ஆன்மீக ஆசீர்வாதமா இருக்கலாம், எதுவுமே நம்ம வந்து ஆண்டவர் மகிமைக்காக, இது ஆண்டவர் தந்த தானம், இது இன்னைக்கு என்கிட்ட இருக்கும், நாளைக்கு என்கிட்ட இல்லாம கூட இருக்கலாம். அந்த ஒரு புரிதுதல், இது எந்து அப்படின்னு சொல்லி நம்ம பிடிச்சி வச்சுட்டு இருக்கும்போது நம்மளால வளர முடியாது. என்னைக்கு நான் வந்து இந்த பிபிலியம் எனக்கு கொஞ்சம் ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார், நான் தர ஆரம்பிச்சேனோ அன்னைக்கு ஆண்டவரோட அதுல ஆண்டவர் இந்த ஞானத்துல இதுல ஆன்மீக ஞானத்துல இன்னும் வளர்வதற்காக கிருபை அதிகமாக தந்திருக்கின்றார். என்னைக்கு வந்து நம்ம இந்த சுயநலமற்ற சிந்தனையில நம்ம வந்து வாழ்கின்றோமோ அப்ப ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை நம்ம பெறுவோம். இயேசுவே, உம் ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே, உம் ரத்தத்தால் எங்களை கழுவும், எங்களை தூய்மைப்படுத்தும், ஆன்மீக பெரிய உண்மைகள் எங்களுக்கு புரிந்து கொள்ள கிருபை எங்களுக்கு தாரும். கண்களும் காதுகளும் திறக்கப்படட்டும் ஆண்டவரே, அது என் வாழ்க்கையில கடைபிடிக்கக்கூடிய கிருபை எங்களுக்கு தாரும். சிறு பிள்ளை ஆவதற்கு மற்றவர்களை எங்களுடைய மேலானவர்களாக கருத கிருபை எங்களுக்கு தாரும். ரத்தத்தால் எங்களை கழுவும், எங்களை தூய்மைப்படுத்தும், எங்களை விடுதலை தாரும், அனைத்து கட்டுகளும் உடைக்கப்படுத்தும் ஆண்டவரே. ஆன்மீக ஞானம் புரிந்தள்ளும். இயேசுவே நன்றி. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த பொறாமையின் ஆவி எங்களை விட்டு விலகட்டும் ஆண்டவரே. இயேசுவே நன்றி. மற்றவர்களை மேலாக கருத கிருபையை தாரும் ஆண்டவரே. ஆணவத்தின் ஆவி கட்டி நிர்மூலமாக்கப்படட்டும், சமாதானத்தின் ஆவி ஊடுருவி செல்லட்டும். இயேசுவே நன்றி. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் யூ மை கிங், பிரைஸ் யூ சேவியர், பிரைஸ் யூ ஹீலர், பிரைஸ் யூ ரிடீமர். ஆமென். Open the heavens, Lord, send your mighty fire. நெருப்பும் ஆவியானவர் நெருப்பும் எங்கள் மேல் விழுது அனைத்து கட்டுகளும் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆணவத்தின் கட்டுகள் உடைக்கப்படட்டும். மைண்ட் அண்ட் காஸ்ட் எவ்ரி அன்கிளீன் ஸ்பிரிட், எல்லா சுத்த ஆவிகளும் கட்டி நிர்மூலமாக்கப்படட்டும், சமாதானத்தின் ஆவி ஊடுருவி செல்லட்டும். இயேசுவே நன்றி. ஹல்லேலூயா. Praise you my king, praise you savior, praise you healer, praise you redeemer. Amen. God bless you. Have a nice day.